Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. வில் ஃபேக்டர் ஆல் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் இன் அப்ரோச் டு டீஸ்டா இஷ்யூ இந்தியா. ஓகே, ஸோ இப்போ ரீசண்டாக நமக்கு பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே ரெண்டு கண்ட்ரீஸுமே இந்த டீஸ்டா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தே ஈவன் ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் சைன்ட், டீஸ்டா ரிவர் காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து சைனா பங்களாதேஷில் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நமக்கு பங்களாதேஷில் இப்போ தான் புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி இன்டரீம் கவர்மெண்ட் இருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி மிஸ் ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட் வந்து ஹவுஸ் பண்ணி தான் நமக்கு இன்டரீம் கவர்மெண்ட் இருந்தது கரெக்டாக. ஸோ அந்த டைம்லலாம் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஹால்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சைனா அகெயின் சைனாக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் போகவும் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே ரிவைவ் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டோட டாக் எல்லாமே. ஸோ இது ரிலேட்டடாக இந்தியாவுமே ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸோடைய crux. அதாவது இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பங்களாதேஷ் அண்ட் சைனா have started their discussion again and India is watching all the moves. Okay, so now let us understand it from the background. See, அதாவது நமக்கு இந்த டீஸ்டா ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, நமக்கும் பங்களாதேஷ்க்கும் சம்மந்தம் இருக்குது, அதில் ஏன் சைனா உள்ளே வருது, எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீஸ்டா ரிவர் அப்படிங்கிறது நமக்கு ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகிற ஒரு ரிவர். ஓகே, சி நமக்கு இப்போது நான் சும்மா ரஃபாக தான் வரைகிறேன். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த சைட் ஃபுல்லாக ஹிமாலயாஸ் கரெக்டாக. அண்ட் ஹியர் வி ஹாவ் வாட், இங்கே நமக்கு சிக்கிம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் பங்களாதேஷ். ஸோ நமக்கு இங்கே ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகி அப்படியே இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் டு பங்களாதேஷ் அண்ட் தென் ஃபைனலி ட்ரெயின்ஸ் இன் டு பே ஆஃப் பெங்கால். ஓகே, ஸோ இதுதான் டீஸ்டா ரிவரினுடைய ஜேர்னி. ஓகே, ஸோ இந்த டீஸ்டா ரிவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400+ கிலோமீட்டர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவர். அண்ட் நீங்கள் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா வந்து டீஸ்டா ரிவர் மட்டும்தான், அதாவது இந்த கிராஸ் பவுண்ட்ரி, இந்த கிராஸ் கண்ட்ரி டிரான்ஸ் பவுண்ட்ரி ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணி இன்னொரு கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகுது கரெக்டாக. ஸோ அது வந்து பங்களாதேஷும் இந்தியாவும் பொறுத்த வரைக்கும் டீஸ்டா ரிவர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு ஹிமாலயாஸ்லேருந்தே அகெயின் ஆரிஜினேட் ஆகக்கூடிய கேஞ்சஸாக இருக்கட்டும், ஏன் பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், மேக்னா ரிவராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ் பவுண்டரி ரிவர் கீழே தான் வரும். ஸோ அப்படி ஒரு ரிவர் தான் டீஸ்டா ரிவருமே. ஓகே, அண்ட் இந்த டீஸ்டா ரிவருடைய வாட்டர் ஷேரிங் தான் மேஜர் இஷ்யூ பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. அதாவது பங்களாதேஷும் நிறைய எங்களுக்கு வாட்டர் தேவைப்படுது பிகாஸ் ஆஃப் ஃபார் அக்ரிகல்ச்சரல் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், ஸோ அந்த ஸ்டேட்டுக்கும் இந்த வாட்டரினுடைய தேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு பல மாவட்டங்கள் வந்து இந்த டீஸ்டா ரிவரினுடைய தண்ணியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஸோ இந்த டீஸ்டா ரிவர் வாட்டர் ஷேரிங் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு கண்ட்ரிக்குமே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், ஜியோபாலிட்டிக்கல் ரைவல்ரி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இந்த பர்டிகுலர் டீஸ்டா ரிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டீஸ்டா ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் எதெல்லாம் சொன்னோம், ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து சிக்கிம். ஸோ சிக்கிம் கிட்ட இருக்கிறது நமக்கு இந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவோம், சிக்கன்ஸ் நெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ நேரோ பேசேஜ், சிலிகுரி காரிடார், அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி வெரி நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் which connects நார்த் ஈஸ்ட் இந்தியா டு த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேப் பார்த்தீங்கனாலே எப்படி இருக்கும், சி எஸ் இந்த பக்கம் இருக்கா, தென் அகெயின் இங்கே வந்து ஒரு நேரோ பேசேஜ், இந்த பக்கம் நமக்கு வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் எல்லாமே, பீகார் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த சிலிகுரி காரிடார் சிக்கன்ஸ் நெக் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். நமக்கு இது வந்து ரொம்ப நேரோ பேசேஜ். இந்த ரீஜன் வந்து நமக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா வி கேனாட் ஈவன் ஆக்சஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா. கம்ப்ளீட்டாக இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நமக்கு
நம்ம இந்த பார்டர் பக்கத்துல தான் சைனா வந்து இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ, இட் இஸ் கிரியேட்டிங் அ நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். ஓகே. பார்டர் ரிலேட்டட் இஷ்யூ வந்து ரொம்பவே கன்சர்னிங்கா இருக்கு. ஓகே. அண்ட் தென் வாட்டர் சாவரிட்டி வெர்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஓகே. இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் வாட்டர்னுடைய தேவை, தே ஆர் டெஸ்பரேட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ளட் கண்ட்ரோலே அதுக்காக பார்க்கணும் அவங்க. ஏன்னா எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் அந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் இருக்குது அப்படின்னாலுமே அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்குமே வந்துட்டு எஸ்பெஷலி வெஸ்ட் பெங்காலுக்கும், உங்களுக்கே தெரியும் நியூ டெல்லிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் அந்தளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் சோஃபார் இல்லை. பட் நவ் இட் இஸ் கெட்டிங் பெட்டர் டியூ டு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் இன் வெஸ்ட் பெங்கால். கரெக்டாக சேஞ்ச் ஆஃப் பவர் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு மேஜர் கேப் வந்து இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் சரி, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் ரிலேட்டடாகவும் க்ரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அண்ட் ஆல்சோ நமக்கு இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஸில் இன்னும் வந்து நமக்கு இப்போ புதுசாக ப்ரைம் மினிஸ்டர் பங்களாதேஷ்க்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு கங்கா வாட்டர் ட்ரீட்டி அதுவுமே நமக்கு இந்த வருஷத்தோட, அதாவது 2026 டிசம்பரோடைய எக்ஸ்பயர் ஆக போகுது. அகெயின் அதை ரினியூ பண்ணணும். ஸோ அகெயின் வந்து அப்போ நம்ம பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பியூட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இப்போது பிரச்சனையாக இருக்குது. ஓகே. அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு சைனா வந்து உள்ளே வந்திருக்காங்க. சைனா வந்து டீஸ்டா ரிவர் காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய டென்யூர்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரீம் கவர்மெண்ட் நடந்திருக்கு. அதனால் அந்த விஷயத்தை அப்படியே ஹால்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாவுமே என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூன் 2024 இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். யார்கிட்ட? பங்களாதேஷ் கிட்ட. டீஸ்டா ரிவர் விஷயமா உங்களுக்கு கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். வி வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லைக் சைனா வந்து இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க, சைனாவும் பங்களாதேஷும். பட் India is having its own counter proposal. Okay. Now இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் சைனா போய் சைனீஸ் கவுண்டர் பார்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனலாக இந்த விஷயத்தை, இந்த ப்ராஜெக்டை திருப்பி எடுத்து பண்ணலாம், என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. வைரஸ் இந்தியா வந்து வி ஆர் ஃபேக்டரிங் இன் ஆல் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வி வில் ஹாவ் அன் ஓவரால் அப்ரோச் டுவர்ட்ஸ் இட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் இஷ்யூ இதுதான், நமக்கு சைனாவோட இன்வால்வ்மெண்ட் உள்ளே வருது. அதை தடுக்கிறதுக்கு ஆர்எல்ஸ் இந்தியா சைட்லேருந்து என்ன பண்ண முடியும், ஃபர்தராக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோமா, இல்லை அதை எதுவும் ரினியூ பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சென்டர் ஓப்பன்ஸ் பவர் பிட்ஸ் டு 4 சைனா லிங்க்ட் ஃபர்ம்ஸ். ஓகே. இது வந்து நமக்கு 2020 நமக்கு இதெல்லாம் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சைனா ரிலேட்டடாக நம்ம சைனா ஆப்ஸ் எல்லாம் கூட நிறைய பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எஸ், ஹோப் யூ வில் ரிமெம்பர். ஞாபகம் இருக்கா? சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2020 இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஓகே. அதாவது சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சைனா ரிலேட்டடாக சைனாவிலேருந்து சைனீஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக எதுவும் பண்ணிடக்கூடாது. அதாவது இந்தியன் ஃபர்ம்ஸையோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டையோ அஃபெக்ட் பண்ணுற விதமாக எந்த விதமான ப்ரப்போசலும் இருந்துடக்கூடாது சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சைனா வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே அதை வந்து கவர்மெண்ட் ரூட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே வரதுக்கு 2 ரூட் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரூட் வழியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது அதை தான் வந்து நமக்கு கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க. ஓகே. பாருங்க, ஜான்வரியில் நமக்கு பவர் மினிஸ்ட்ரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, இல்லைப்பா அந்த 2020 நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தீங்க, ஓகே, பட் கொஞ்சம் அந்த பவர் செக்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் தளர்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நமக்கு இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க. ஓகே. And that too only for a temporary period. Okay, remember, only for a 2-year time period. Okay, see,
the limit, 2-year limit. The exemption order has been issued by Procurement Policy Division of the Finance Ministry's Expenditure Department. Okay, so the order வந்து நமக்கு 2 years தான் valid இருக்கும் and it is not a precedent, which means நமக்கு வந்து future policy decisions-க்கெல்லாம் வந்து இது ஒரு precedent-ஆ இருக்க போகுது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு temporary relief measure-ஆ இந்த 2-year limit வந்து கொடுத்துருக்காங்க and that too for only these 4 companies. ஓகே, ஸோ பவர் செக்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்த 4 கம்பெனிஸ்க்கும் ஒரு 2 years எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரைட்டா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே இருக்கா. ஸோ அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே இருக்கக்கூடியது தான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி டிவிஷன். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. Okay, so yes, that's all about this one. Okay, next news parunga, glowing avalanche. Okay, so this is talking about Mount Merapi volcano. So recent erupt aayirukkum Mount Merapi volcano, which is located in central Java, which means Indonesia. Okay, so இந்தோனேஷியாவில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் வால்கனோஸ் ரீசண்டாக எரப்ட் ஆகி இருக்குது. உங்களுக்கு நியூஸில் இந்த மாதிரி வரக்கூடிய வால்கனோஸ் இல்லை இந்த மாதிரி எரப்ட் ஆகிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு சைக்ளோன் நேம்ஸ், எர்த் குவேக், இப்போ நம்ம வெனிசுவலா எர்த் குவேக் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நியூஸில் வர்றதெல்லாம் வி ஷுட் கவர் இட். ஓகே, அந்த வகையில் மவுண்ட் மெராப்பி வால்கனோ அண்ட் இட் இஸ் கால்ட் த மவுண்டன் ஆஃப் ஃபயர். ஓகே, ஸோ லெட் அஸ் see a gist about it. ஓகே, மவுண்ட் மெராப்பி. ஓகே, ஸோ நமக்கு முன்னாடி ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தா இட் இஸ் ஆல்சோ கால்ட் வாட், த மவுண்டன் ஆஃப் ஃபயர். ஸோ லிட்ரலி நமக்கு டிரான்ஸ்லேஷனே பார்த்தீங்கன்னா ஜாவனீஸில் மெராப்பி அப்படிங்கிறதுக்கு இந்த மவுண்டன் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது தான் அர்த்தம், ஃபயர் அப்படின்னு. ஓகே, அண்ட் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 2968 meters tall and it is a classic steep sloped stratovolcano. Stratovolcano என்னது? எஸ், லேயர்ஸாக இருக்கிறது. எஸ், டைப்ஸ் ஆஃப் வால்கனோ, ஸ்ட்ராட்டோ வால்கனோ, காம்போசிட் வால்கனோ, கால்ஜரா எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இது வந்து ஸ்ட்ராட்டோ வால்கனோவாக இருக்குது அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் இன் இந்தோனேஷியா. ஓகே, அண்ட் மவுண்ட் மெராப்பி ஈவன் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஆஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப் இந்தோனேஷியாஸ் ரஃப்லி 130 ஆக்டிவ் வால்கனோஸ். ஓகே, அண்ட் டெட்லி பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வால்கானிக் டெப்ரி மெட்டீரியல் அது ஃபுல்லாகவே நமக்கு வந்து கேஸு, ஆஷு, அப்புறம் அது இந்த ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே அந்த டெப்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ஃபுல்லாகவே கலந்து இருக்கும். ஓகே, அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதை டெக்கேட் வால்கனோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்டென்சிவ் சயின்டிஃபிக் மானிட்டரிங் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சிட்டியான யோகியகர்த்தா அப்படிங்கிறது அது பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் நிறைய மக்கள் வந்து அங்கே அதுக்கு அந்த மவுண்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபர்டைல் பிளாங்க்ஸை நம்பி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதை டெக்கேட் வால்கனோ அப்படின்னும் நேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, மவுண்ட் மெராப்பி. அது மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டிவ் வால்கனோஸ், நமக்கு நிறைய ஆக்டிவ் வால்கனோஸ் இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் உங்களுக்கு நியூஸில் மேக்ஸிமம் வர்றது பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். மவுண்ட் மெராப்பி முன்னாடி பார்த்தோமா. ஸோ இது வந்து மவுண்ட் செமீரு, மவுண்ட் ப்ரோமோ, மவுண்ட் கெலூத் அண்ட் காவா ஐஜின். ஸோ இது வந்து ஒரு வால்கனிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஜாவா சுற்றி இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மவுண்ட் மெராப்பி சென்ட்ரல் ஜாவாவில் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தோமா. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் ஜாவாவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் ஈவன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா சர்வீசஸ் PMI growth at new low. ஓகே, PMI இண்டெக்ஸ் அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். நம்ம IIP பார்க்குறோம், ISP இப்போ புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. லைக்வைஸ் வி நீட் ஒன் ஃபார் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ISP பார்த்தோம். அதே மாதிரி இப்போ WPI ரீப்ளேஸ் பண்ணி PPI வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் தான் இல்லையா. லைக்வைஸ் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ப்ரைவேட் செக்டர்
கம்பெனிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நமக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா கிடையாது. பிஎம்ஐ அந்த சர்வே, பிஎம்ஐ இண்டெக்ஸ், பிஎம்ஐ டேட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ மந்த்லி சர்வே. ஓகே, ஸோ நமக்கு அந்த பர்டிகுலர் செக்டாரினுடைய ஹெல்த், எக்கனாமிக் ஹெல்த், ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே அந்த ப்ரைவேட் செக்டாரே கணிச்சு சொல்லுது இல்லையா, அந்த கம்பெனிஸே, அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸே கணிச்சு சொல்கிறது தான் அந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இட் யூஸ்வலி ஹேஸ் அ 50 மார்க் த்ரெஷோல்டு. இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 100 இருக்கும். வேறஸ் இதில் வந்து நமக்கு பிஎம்ஐ இப்போ இன்றைக்கி நம்ம நியூஸில் ரீட் பண்ணோம் அப்படின்னா 50+ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நமக்கு ஹெச்எஸ்பிசி இந்தியா சர்வீசஸனுடைய பிஎம்ஐ. ஓகே, இது பாருங்கள் 57.4 அப்படின்னு இருக்கா. ஸோ 50க்கு மேலே இருக்குது. 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா எக்கானமி இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் 50க்கு கீழே இருக்குது, 49, 48 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எக்கானமி இஸ் கண்ட்ராக்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் எக்ஸாக்ட்லி 50 இருக்குது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் நோ சேஞ்ச். ஸோ இப்போ வந்து நமக்கு 50க்கு மேலே தான் இருக்குது. பட் நமக்கு மே மந்தில் 59.8 இருக்குது. வேறஸ் ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா 57.4 குறைஞ்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு எக்கானமி லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் கண்ட்ராக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் ரெக்கார்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த 50 மார்க் த்ரெஷோல்டு. ஓகே, யூஸ்வலாக 50க்கு அபவ் அப்படின்னா எக்கனாமி இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அர்த்தம். 50க்கு கீழே இருக்குது அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் இல்லை, கான்ட்ராக்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இதில் கீ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியூ ஆர்டர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அவுட்புட் ஆர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, அவங்க ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ எம்ப்ளாய்மெண்ட், சப்ளையர் டெலிவரி டைம்ஸ், பர்ச்சேசிங் ஸ்டாக், இது எல்லாமே வந்து தான் இதில் காம்பனன்ட்ஸாக இருக்கும். இந்த காம்பனன்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே அந்தந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா. எஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் இது, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நியூஸ் என்ன, growth hits a 17-month low. ஸோ நமக்கு ஜான்வரி 2025 இப்போ நமக்கு ஜான்வரி 2026, அதுலேயே 12 months கிட்ட போயிடுச்சா. அகெயின் இப்போ ஜூலையில் இருக்கும். ஸோ அகெயின் 17th month இப்போயுமே நமக்கு லோவாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மந்த், அதாவது மே மந்தோட கம்பேர் பண்ணும்போது ஜூனில் இன்னுமே கம்மியாகி இருக்குது. ஸோ கம்மியாகி இருந்தாலுமே, அதாவது டெஸ்பைட் த டிப், இட் ரிமைன்ஸ் கம்ஃபர்டபிளி அபவ் த நியூட்ரல் 50 மார்க் த்ரெஷோல்டு. ஸோ 50க்கு கீழே போயிடல, பட் ஸ்டில் கொஞ்சம் தான் டிப் ஆகிருக்கு, அதை தான் சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் டொமஸ்டிக் ட்ராக் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டொமஸ்டிக் ஆர்டர், நியூ ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நியூ டொமஸ்டிக் ஆர்டர் இன்டேக்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபர்தராக வந்துட்டு நமக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கிறது, கிளையண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் மேஜர் ரீசனாக சொல்லப்படுது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஒரு பிரைட் ஸ்பாட், அதாவது எக்ஸ்போர்ட் வந்து ஒரு வின்னிங் லைட்டாக வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நமக்கு டொமஸ்டிக் மார்க்கெட், உள்ளூரில் வந்து என்னதான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது, இந்த மாதிரி க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகி இருக்குது. 3 monthsல இதுதான் வந்து இந்த மாதம் வந்து ஃபாஸ்டஸ்டான இதுவாக இருந்திருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ஏற்பட்டிருக்க டிமாண்ட் தான். ஓகே, எஸ்பெஷலி நமக்கு ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சிங்கப்பூர், UAE அண்ட் US இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டிமாண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் டிமாண்ட் ட்ரிவன் க்ரோத் வந்து நம்மளால் பார்க்க முடியுது, ஈவன் இஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லோ. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நமக்கு ஹெச்எஸ்பிசின்னு ரிலீஸ், இந்தியா சர்வீசஸ்னு அந்த ப்ரைவேட் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடியது. இது நமக்கு நிறையா வரும் பிஎம்ஐ டேட்டா, அண்ட் பிஎம்ஐ சர்வீசஸ்மே நமக்கு இருக்குது. இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாகவே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை ஆன் அ மந்த்லி பேசிஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான். ஓகே, நமக்கு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய க்ரோத்தை எப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு பக்கம் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து டேட்டா வருது. எஸ், ஐஐபி டேட்டா இருக்குது. தென் இண்டெக்ஸ் ஆஃப் 8 core industries இருக்கா, 8 core industry டேட்டா. ஏன்னா நமக்கு ஐஐபி டேட்டா கவர்மெண்ட் சைட்லேருந்து வரதுலே இது 2 இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு
மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மாஸ்பி ரிலீஸ் பண்ணக்கூடியது என்எஸ்ஓ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அது போக நமக்கு ஆர்பிஐ இந்த பக்கம் டபிள்யூபிஐ, சிபிஐ அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. தென் இப்போ புதுசாக பிபிஐ வரப்போகுது, ஐஎஸ்பி வரப்போகுது. ஸோ எல்லாமே எல்லா சைடுமே நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அவ்வளோ தூரம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரைவேட் ஃபார்ம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டேட்டா பிஎம்ஐ. அண்ட் இந்த டேட்டா 50 above 50 below அந்த த்ரெஷோல்ட் மார்க் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, so yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.